தென்கொரியா அதிபரின் ஒருநாள் கூத்து நடந்தது என்ன? சமீபத்தில் யாருமே எதிர்பார்க்காத முன்னெப்போதும் இல்லாத அரசியல் சம்பவம் ஒன்று தென்கொரியாவில் அரங்கேறியது. அந்நாட்டு அதிபர் யூன் சாங் யோல் தங்கள் நாட்டில் இருந்து வடகொரிய ஆதரவாளர்களை வெளியேற்றுவதற்காகவும் தென்கொரிய அரசுக்கு எதிரான சக்திகளை ஒடுக்குவதற்காகவும் அவசர நிலையை பிரகடனப்படுத்தப்படுவதாக அறிவித்தார். தென்கொரிய அதிபரின் இந்த அறிவிப்புக்கு எதிர்க்கட்சிகள் பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. நாடாளுமன்ற நுழைவு வாயிலில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து அதிபருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த கொந்தளிப்பான சூழலை தொடர்ந்து அதிபரின் இந்த அவசர நிலை அறிவிப்பு செல்லாது என்று தென்கொரியா நாடாளுமன்ற சபாநாயகர் அறிவித்தார். ஆக அவசர நிலை அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே ரத்தும் செய்யப்பட்டது. இந்த அவசர நிலை பிரகடன விவகாரம் பூதாகரமானதை தொடர்ந்து தென்கொரியா அதிபர் பதவி விலக வேண்டும் என கோரிக்கைகள் வலுப்பெற்றுள்ளன. சொந்த காசில் சூனியம் வைத்தது போலாகிவிட்டது தென்கொரிய அதிபர் யூன் சாங் யோலின் நிலை. அதிகாரத்தில் இருப்பவர்களை பதவியில் இருந்து இறக்குவதற்காக ஆட்சியை கவிழ்க்கும் நடவடிக்கைகளில் அரசியல் எதிராளிகள் ஈடுபடுவதை நாம் அறிந்திருப்போம். ஆனால் யூன் தனது சொந்த ஆட்சியை கலைத்து ராணுவ ஆட்சியை அமல்படுத்த முயன்றது ஏன்? இந்த சுயாட்சி கவிழ்ப்பு நடவடிக்கையின் நோக்கம் என்ன? இந்த புதிய போக்கு பற்றி அரசியல் வரலாறு என்ன சொல்கிறது என்பதை சற்றே தெளிவாக பார்ப்போம். ரத்து செய்யப்படுவதற்கு முன்பு வரை சில மணி நேரங்களாவது அமலில் இருந்த தென்கொரியாவின் அவசர நிலை பிரகடனத்தை சுயாட்சி கவிழ்ப்பு என்கின்றனர் அரசியல் அறிஞர்கள். பொதுவாக ஒரு நாட்டில் ஆட்சி கவிழ்ப்பு என்பது ஆட்சியாளர்கள் அல்லது தலைவர்களிடமிருந்து அதிகாரத்தை பறிக்கும் முயற்சியாகும். பெரும்பாலான ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கைகள் ராணுவத்தால் அல்லது அதன் உதவியுடன் தான் நடந்துள்ளன. ஆனால் சுயாட்சி கவிழ்ப்பு என்பது இதற்கு நேரெதிரானது. இங்கு ஒரு நாட்டின் தலைவர் சட்டவிரோதமாக மாற்றப்படுவதற்கு பதிலாக அதிகாரத்தில் இருப்பவரே மற்றவர்களுக்கு எதிராக அதிகாரத்தை சட்டவிரோதமாக பயன்படுத்துகிறார். அதாவது ஆட்சியில் இருப்பவர் தொடர்ந்து தான் அதிகாரத்தில் இருக்கும் நோக்கத்துடன் நாடாளுமன்றம் அல்லது நீதித்துறைக்கும் தனது அதிகாரத்தை நீட்டிக்கும் வகையில் செயல்படுகிறார். இந்த நோக்கத்துக்காக சுயாட்சி கவிழ்ப்பில் ஈடுபடுபவர் நாடாளுமன்றத்தை முடக்கும் வகையில் ராணுவத்தை பயன்படுத்தி அதன் உதவியுடன் ஒரு சர்வாதிகார அவதாரம் எடுக்கிறார். தென்கொரியாவில் இதைத்தான் அதிபர் யூன் சாங் யோல் முயற்சித்தார். ஆனால் அதில் அவர் தோல்வியடைந்துள்ளார். தென்கொரியாவில் நடந்தது போலவே கடந்த காலங்களில் சில நாடுகளில் சுயாட்சி கவிழ்ப்பு சம்பவங்கள் நடந்துள்ளன. ஆனால் தென்கொரிய அதிபரின் முயற்சி தோற்றதற்கு சில காரணங்கள் உள்ளன. தென்கொரியா அதிபர் யூன் தனது சொந்த கட்சியினரின் ஆதரவை முன்கூட்டியே பெறாமல் தனது அவசர நிலை பிரகடனத்தை அறிவித்தது அவருக்கே நெருக்கடியை ஏற்படுத்திவிட்டது. அதேபோல் பொதுமக்கள் திரண்டு வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தும் போது அவர்களை எதிர்கொள்ளும் இராணுவத்தினர் பதற்றம் அடைந்து பின்வாங்கி விடுவதும் சுயாட்சி கவிழ்ப்புக்கு எதிராக அமைந்து விடுகிறது. கடந்த காலங்களில் தென்கொரியாவிலும் இராணுவ ஆட்சி நடந்தது. ஆனால் அந்த நாடு ஜனநாயக பாதைக்கு திரும்பி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. எனவேதான் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் அதிபர் யூனுக்கு எதிராக வாக்களிக்க ஒன்றிணைந்தனர். இதன் விளைவாக இப்போது தென்கொரிய அதிபர் யூனின் நாட்கள் எண்ணப்படுகின்றன. அவரை பதவி நீக்கம் செய்வதற்காக 6 எதிர்க்கட்சிகள் தீர்மானத்தை முன்வைத்துள்ளன. நாடாளுமன்றத்தில் அந்த தீர்மானம் வெற்றி பெற 300 உறுப்பினர்களில் 200 பேரின் ஆதரவு வேண்டும். இப்போது வரை யூன் கட்சியை சேர்ந்த 18 உறுப்பினர்கள் உட்பட 190 பேர் அவருக்கு எதிராக உள்ளனர். ஆக தென்கொரிய அதிபரில் எதிர்காலம் எண்ணப்பட்டு வருவதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர்.